சோ பும்ரா வர்சஸ் கான்ஸ்டாஸ் அந்த ஒரு மேட்ச் பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் பிஜிடில ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பும்ரா வர்சஸ் கான்ஸ்டாஸோட அந்த ஒரு கான்டெஸ்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அட் தி எண்ட் ஆஃப் டே 1. கண்டிப்பா அந்த பத்தி நான் இந்த வீடியோல கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சோ ஓவரால் ரிவ்யூ என்னோட வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். பெரிய வீடியோ பார்க்காதவங்க தாராளமா போய் செக் பண்ணிக்கோங்க. சோ ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பும்ரா வந்து போலிங் போட ரெடியா இருந்தாரு. எப்படியாவது அவர் ஓவர் போட்டுட்டு அடுத்த ஒரு ஓவர் உள்ள தள்ளலாம்னு பார்த்தாரு. பட் அதை விட ரொம்ப உஷாரா என்ன பண்ணாரு கவாஜா, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அதை பார்த்து ரொம்ப கடுப்பாயிட்டாரு ஆக்சுவலா பும்ரா. சோ அதனால அம்பையர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் சாம் கான்ஸ்டாஸ் மூக்க நுழைச்சு அவர் ஏதோ ஒன்று சொன்னார் போல இருக்கு. அதை பார்த்து காண்டான ஜஸ்பிரித் பும்ரா, இர்ராம் அவனை கவாஜா விக்கெட் எடுத்துட்டு நான் வரேன்டான்ற மாதிரி அடுத்த பால் கவாஜா விக்கெட்டை எடுத்துட்டு அப்படி போய் நின்னாரு பாருங்க கான்ஸ்டாஸ் முன்னாடி. அவர் மட்டும் நிக்கல, மொத்த பேரும் வந்துட்டாங்க. இந்தியன் பிளேயர்ஸுமே, கிரவுண்ட்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா ஸ்லெட்ஜ் பண்றாங்க பாருங்க. வேற லெவல்ல இருந்துச்சு பாக்குறதுக்கே. பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாத வரைக்கும் எனக்கு ஓகே தான். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஃபயர் கண்டிப்பா இந்த ஒரு சீரீஸ்க்கு தேவை, எந்த டவுட்டுமே இல்ல. அந்த ஒரு மூமெண்ட் இதாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு.